Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 3.36 பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துட்டு அதை நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 3.36 பார்க்கலாம். The product of Kumaran's age in years 2 years ago and his age 4 years from now அந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துட்டு வாட் இஸ் இஸ் ப்ரெசென்ட் ஏஜ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே என்ன கேட்குறாங்களோ அது நம்ம எக்ஸா எடுத்துப்போமா? ஸோ ப்ரெசென்ட் ஏஜ் நம்ம இப்போ எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்க போறோம். அண்ட் என்ன சொல்றாங்கன்னா 2 years ago அவரோட ஏஜையும் இப்போ இருந்து 4 yearsக்கு அப்புறம் அவங்களோட ஏஜையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 more than twice his present age அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் என்னன்ட்டு சொல்றேன், பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குமரனோட ப்ரெசென்ட் ஏஜை கண்டுபிடிக்க சொல்றாங்களா? ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் குமரன் பி எக்ஸ் இயர்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்க கொஸ்டின்ல அப்படின்னா, குமரனோட ஏஜ் வந்துட்டு 2 years முன்னாடி எப்படி இருக்கும்? ஸோ இப்போ குமரனோட ஏஜ் வந்துட்டு 20 அப்படின்னா 2 years ago என்னது அவங்க 20 minus 2 18 years தானே. அப்படின்னா இப்போ எக்ஸ்னா 2 years முன்னாடி என்னது எக்ஸ் மைனஸ் 2 ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ 2 years ago அவங்க ஏஜ் எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 years இருக்கும். இதையும் இன்னொன்னு எதை ப்ராடக்ட் பண்ண சொல்றாங்கன்னா 4 years from now அப்படின்னா என்னது? இப்போ அவங்களுக்கு 20னா 4 yearsக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னது 24 அப்ப என்னது எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் 4 அதுதான் வந்துட்டு 4 years from now. Now his age என்னதுன்னா எக்ஸ் பிளஸ் 4 years. ஸோ என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 years ago his ஏஜையும் 4 years from now his ஏஜையும் ப்ராடக்ட் பண்ணா, தட் இஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 1 more than twice his percentage. அது ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்க்கலாம். twice his percentage என்னது? percentage x, twice னா என்னது? 2 times percentageன்றது x, twice his percentageனா 2 times x. 1 more than என்ன அர்த்தம்? 1 more than ஒரே ஒரு வயசு வந்து ஜாஸ்தி, தட் இஸ் 1 more than. இந்த twice of his age விட ஒரு வயசு ஜாஸ்தின்னு அர்த்தம். அதுதான் வந்துட்டு 1 more than twice of his age. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 more than twice of his age-ன்னு வருது. அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதை நம்ம இப்போ வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ 4 வந்துட்டு 4x, மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் வந்துட்டு மைனஸ் 2x, மைனஸ் 2 இன்டூ 4 வந்துட்டு மைனஸ் 8 ஈக்குவல் டு 1 பிளஸ் 2x. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. இங்க 4x மைனஸ் 2x அது வந்துட்டு பிளஸ் 2x 4x மைனஸ் 2x வந்துட்டு 2x மைனஸ் 8 அப்படியே போட்டுட்டு இந்த சைடு இருக்க எல்லாத்தையுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இங்க என்ன இருக்கு? மைனஸ் 1 மைனஸ் 2x எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா பிளஸ் 2xும் மைனஸ் 2xும் நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நம்மளுக்கு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 மைனஸ் 1 என்னது? மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போடலாமா? 9ன்றது நம்ம 3 ஸ்கொயர் ஆக்குறோம். இது வந்து என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அது அப்படி எழுதலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ 3 ஸ்கொயரை வந்து நம்ம ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுட்டு இப்போ நம்ம செப்பரேட்டா ஈக்குவேட் பண்றோம். எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 ஒரு டேர்ம், அது வந்து பண்ணீங்கன்னா ஒன்னு, இன்னொன்னு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இது வந்துட்டு பிளஸ் 3 இந்த பக்கம் வர்றப்ப மைனஸ் 3 ஆயிடும். இது இந்த பக்கம் வர்றப்ப மைனஸ் 3 வந்துட்டு பிளஸ் 3 ஆயிடும். ஏஜ்னு கேட்டுட்டாங்க. அப்போ இது நம்மளுக்கு பாசிபிளே கிடையாது மைனஸ்ல வர்றது. அப்ப நம்மளோட பாசிபிள் இயர்ஸ் என்னது? ஏஜ் வந்துட்டு 3 years. அதுதான் நம்மளுடைய பிரசன்ட் ஏஜ் ஆஃப் குமரன். நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம்ல அதுதான். ஸோ ஆன்சர் என்னது? 3 years தான். அதை எழுதிடலாமா? Therefore, Kumaran's present age is 3 years. அவ்வளவுதான்.
ஓகேவா? உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேர்ஃபுல்லா எடுத்து எழுதிட்டீங்கனாலே நம்மளுக்கு ஈஸியா இது பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் 3.37 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, a ladder 17 feet long is leaning against a wall அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு லேடரு. ஒரு லேடர்னா என்னது? ஒரு ஏணிய வந்துட்டு செவர்ல இப்படி சாட்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் செவரு, இதுதான் லேடர். லேடர் வந்து இப்படி சாட்சி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இஃப் த லேடர் vertical wall and the floor from the bottom of the wall to the ladder form a right angle triangle. என்னதுன்னா, the ladder இதுதான் வெர்டிக்கல் வால், இது வந்து பாட்டம் ஆஃப் த வால் டு த லேடர், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால், அதாவது இதுதான் அது. ஸோ உங்களுக்கு புரியுதா? லேடர் வந்து கொடுத்துட்டாங்க அண்ட் இதுதான் வால், வாலுக்கு அகேன்ஸ்டா சாட்சி வச்சிருக்காங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த வால் டு த லேடர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஏ, இதை பி, இதை சின்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன கேக்குறாங்க? இதுதான் வால், கரெக்டா? இந்த வாலோட ஹைட் கேக்குறாங்க. எப்பவுமே அவங்க என்ன கேக்குறாங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போமா? அப்போ இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் லேடரோட ஹைட் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 17 feet அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து 17 feet லேடர் வந்துட்டு வால் அகேன்ஸ்டா சாட்சி வச்சிருக்கோம் அண்ட் இது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இப்போ பாட்டம் ஆஃப் த லேடருக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாட்டம் ஆஃப் த வால் டு த பாட்டம் ஆஃப் த லேடர் இஸ் 7 feet லெஸ் தேன் த ஹைட் ஆஃப் த வால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுதான் வந்துட்டு பாட்டம் ஆஃப் த வால், இதுதான் பாட்டம் ஆஃப் த லேடர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 7 feet லெஸ் தேன் த ஹைட் ஆஃப் த வால். ஸோ ஹைட் ஆஃப் த வாலை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். 7 feet லெஸ்னா என்னது? இதை விட 7 feet கம்மி, விச் மீன்ஸ் ஹைட் ஆஃப் த வால் எக்ஸ் இருக்கா, அதை விட 7 feet கம்மின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் மைனஸ் 7ன்னு அர்த்தம். ஓகேயா? இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இதுவும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பைத்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதை எழுதிடலாம். நம்ம ஹைட் ஆஃப் த வாலை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபீட்ல இருக்கிறதுனால எக்ஸ் ஃபீட் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க போறது எக்ஸ் ஃபீட்ல இருக்கு அண்ட் பிசி வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 7, இது வந்துட்டு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம எழுதினது, அதையும் எழுதிடலாம். அண்ட் இந்த ஹைட் ஆஃப் த வால் வந்துட்டு என்ன லெட்டர்ல இருக்கு? ஏபியா? அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரம் த கிவன், கரெக்டா? அவங்க கொடுத்துருக்கிறது படி இருக்காங்க, பிசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7 feet. சாரி, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பிசி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ நம்மளுக்கு ஏசியும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் லேடரோட ஹைட். ஓகேயா? ஏசி 17 feetன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னா நம்ம ஈஸியா பைத்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேயா? ஸோ நம்மளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஏபிசின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பைத்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பை பைத்தகாரஸ் தியரம். பைத்தகாரஸ் தியரம் என்னது? ஏசி தட் இஸ் ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹைபோட்டனஸ் தட் இஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பைத்தகாரஸ் தியரம் தெரியும்ல. ஸோ ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட் நம்ம எழுதிட்டோம். இப்போ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஏசி வந்துட்டு 17, அப்போ 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி நம்மளுக்கு தெரியாது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிசி வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ 17 ஸ்கொயர் என்னது? 7 7s are 49, 1 7, 7 plus 4 11, 7 1, so 9 8 2. So 17 square வந்துட்டு 289 is equal to x square plus இது என்னது a minus b the whole square அது என்னது a square
minus 2ab, so minus 2 into 7 into x plus b square, that is 7 square. Okay, so a minus b the whole square in a square minus 2ab plus b square. So first a square potache minus 2 into a into b plus b square pottom. இப்போ இந்த சைடு என்ன இருக்கு 218 அப்படியே வச்சுக்கலாம். x square plus x square வந்துட்டு 2x square 2 7s are 14 அப்ப minus 14x plus 7 7s are 49. இப்போ இந்த 289 நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுட்டு 289 ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த பக்கம் போட்டீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 14x பிளஸ் 49 ஈக்குவல் டு 289 இந்த பக்கம் எடுத்துட்டு வர்றப்போ மைனஸ் 289 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 289 மைனஸ் 49 வந்துட்டு 9 minus 9 0, 8 minus 4 4, 240. ஓகேவா? ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 14x பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இங்க என்ன இருக்கு 240 ஈக்குவல் டு 0. இதுல எல்லாத்துலயுமே 2 காமனா இருக்கா? ஸோ நம்ம 2 மட்டும் இதுல வந்துட்டு வெளியே எடுத்துடலாம். இங்க என்ன இருக்கப்போ 2 போயிடுச்சுன்னா வெறும் x ஸ்கொயர், 14ல 2 போயிடுச்சுன்னா 7x மைனஸ் 240ல 2 போயிடுச்சுன்னா என்னது 120 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 2 0க்கு ஈக்குவேட் பண்ணி 0 ஆயிடும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நம்ம as usual ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 120 ஆட் பண்ணா மைனஸ் 7. ஸோ எந்த டேர்ம் வரும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரணும்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸி. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 டேபிள் பண்ணலாமா? 4 டேபிள் போட்டுருமா? 2 டேபிளில் போடலாம். 60 30 15. ஸோ இது என்னது பாருங்க, 2 2s are 4, 4 2s are 8. 15 minus 8 வந்துட்டு 7 அண்ட் இது கரெக்டா வருதா? அப்ப நம்ம வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு 8 போட்டுக்கலாம், இந்த சைடு 15 போட்டுக்கலாம். மைனஸ் 7 இருக்கிறதுனால நம்ம பெரிய நம்பர்ல மைனஸ் போட்டுடலாம். இப்ப பாருங்க 8 மைனஸ் 15 வந்துட்டு மைனஸ் 7, 8 இன்டூ மைனஸ் 15 வந்து மைனஸ் 120 கரெக்டா வருது. அண்ட் நம்மளுக்கு இங்க ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை அண்ட் நம்மளுக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லையா? ஸோ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 8 எக்ஸ் மைனஸ் 15 டைரக்டாவே போட்டுடலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 8 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 15 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியா ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ இதை ஈக்குவேட் பண்றப்ப எக்ஸ் பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0, விச் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. இன்னொரு டேர்ம் என்னது எக்ஸ் மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. அவங்க கேட்டிருக்கிறது ஹைட் ஆஃப் த வால், அது வந்து இட் கேன் நாட் பி நெகட்டிவா, அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம ஆன்சர் வந்துட்டு என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 அண்ட் இது என்னது ஹைட்டா, அப்போ நம்ம இதை ஃபீட்னு மென்ஷன் பண்றோம். இதான் என்னது ஹைட் ஆஃப் த வால். இது இல்லாமா? ஸோ therefore the height of the wall வந்துட்டு AB is equal to 15 feet. ஓகேவா? ஹைட் ஆஃப் த வால் நம்ம ஏபின்னு வச்சிருக்கோம், ஈக்குவல் டு 15 ஃபீட்ன்றதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.